நீங்க இந்த வரிகளை கேட்டிருக்கீங்களா? 20 வயது வரை அப்பா வீடு, 30 வருடங்கள் கணவன் வீடு, மூப்பு வரை மகன் வீடு, கல்லறை மட்டுமே ஒரு பெண்ணிற்கு சொந்தமாகும். இந்த வரிகள் கவிதை இல்லை, பல பெண்களோட வாழ்க்கையின் சுருக்கம். இன்று நான் சொல்கிற கதை ஒரு பெண்ணின் கதை மட்டுமல்ல. உங்கள் அம்மா கதையாக இருக்கலாம், உங்கள் அக்காவோட கதையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கதையாக கூட இருக்கலாம். இந்த கதையில் வரும் பெண்ணின் பெயர் மீனா. ஒரு சாதாரண கிராமம். மழை வந்தால் மண் வாசனை வரும் வீடு. அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அப்பா முகத்தில் ஒரே சிரிப்பு, அம்மா கண்களில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். என் பொண்ணுடான்னு அப்பா தழுவுறாரு. மீனா சின்ன வயசில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பா. காலணி இல்லாமல் மண்ணில் ஓடுவா, பட்டாம்பூச்சி பிடிக்க ட்ரை பண்ணுவா. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அவள் வாழ்க்கை ரெடியாகிட்டே இருக்கும். அவள் 10 வயசு இருக்கும்போது சொல்வாங்க, பொண்ணு தானே, கற்றுக்கோ, நாளைக்கு போயிடுவேன்னு. அந்த ஒரு வார்த்தை அவள் மனசில் விதை மாதிரி விழும். அப்பா வீடு அவளுக்கு சொந்தம்னு தோணும், ஆனால் அது டெம்பரவரின்னு சொசைட்டி அவளுக்கு நினைவூட்டும். ஒரு நாள் மீனாக்கு 18 வயசாச்சு. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் வீட்டில் வசதி இல்லை. அப்பா மனசு உடைந்து சொல்வார், மகளே, உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணுறது தான் என் கடமைன்னு. அந்த நாள் மீனா முதல் தடவையாக கனவை மண்ணில் போட்டு புதைக்கிறா. அடுத்து கணவன் வீடு. 20 வயதாகுது மீனாவுக்கு. மஞ்சள் நிற புடவை, மடியில் மல்லிகைப்பூ. மீனா கல்யாண மேடையில் உட்கார்ந்துருக்கா. அவள் கண்ணில் கண்ணீர். அதை கூட எல்லாரும் ஆனந்த கண்ணீர்னு நினைக்கிறாங்க. அவளோட வீட்டில் இருந்து ஒரு பெட்டி, சில புடவைகள், சில நினைவுகள் மட்டும் போகுது. புது வீடு, அங்கே எல்லாம் புதிய முகங்கள். எங்கள் வீட்டு மருமகள்னு சொல்லி வரவேற்கிறாங்க. முதல் சில மாதங்கள் சரி. அதுக்கப்புறம் இது இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், எங்கள் வீட்டு பழக்கம் இது. மெல்ல மெல்ல மீனான்னு பெயர் குறையும், அவள்னு மாறிடும். காலையில் 5 மணிக்கு எழுந்து இரவு 11 மணிக்கு தான் படுப்பா. ஒரு நாள் அவள் கணவன்கிட்ட கேட்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசை. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்வார், இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அந்த இரவு மீனா அமைதியாக அழுவா, யாருக்குமே தெரியாமல். குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க, காலம் ஓடுது. ஒரு மகன், ஒரு மகள். அவளோட உலகமே அவங்களா ஆகிடுறாங்க. அவள் சாப்பிடாம இருந்தாலும் குழந்தைகள் சாப்பிட்டா போதும். அவள் உடம்பு வலிச்சாலும் அவள் கவலைப்பட மாட்டா. நீ சோர்வா, உனக்கு ஓய்வு வேணுமான்னு யாராவது அவள்கிட்ட கேட்டாங்களா? இல்லை. அவள் ஒரு பொறுப்பு, அவள் ஒரு மிஷின், அவள் ஒரு வீட்டு பெண். அடுத்து மகன் வீடு. காலம் போகுது, குழந்தைகள் பெரியவங்க ஆகிறாங்க. மகனுக்கு கல்யாணம் ஆகுது, புது மருமகள் வீட்டுக்கு வரா. இப்போ மீனா அந்த வீட்டில் மருமகள் இல்லை, மாமியார். ஒரு நாள் அவள் கிச்சனில் நின்று சமைக்கிறா. மருமகள் ஃபோனில் பிஸியா. மகன் சொல்கிறான், அம்மா, இப்போ எல்லாம் மாடர்ன் வேர்ல்டு. அந்த வார்த்தை அவள் மனசை குத்தும். மீனா அமைதியாக இருக்கா. அவள் வாழ்க்கை முழுக்க அட்ஜஸ்ட் பண்ணியே இருந்ததால் ஒரு நாள் அவள் உடம்பு சரியில்லாமல் போகுது. அவள் படுக்கையிலே படுத்திருப்பா. மகன் பிஸி, மருமகளும் பிஸி. அவள் சீலிங் பார்த்து யோசிப்பா, இந்த வீடு என் வீடா? ஒரு அதிகாலை மீனா உயிர் விடுறா. வீட்டில் அழுகை. அவள் ரொம்ப நல்லவங்க, அவள் இல்லாமல் இந்த வீடு இல்லை. அந்த நாள் தான் எல்லாரும் புரிஞ்சிக்கிறாங்க அவளுடைய மதிப்பு. ஆனால் அது ரொம்ப லேட். கல்லறையில் அவள் பெயர் எழுதப்பட்டிருக்கும், மீனா அன்பு தாய். முதல் முறையாக ஒரு இடம் அவளுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் அவள் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு பெண்ணுக்கு அவள் உயிரோடு இருக்கும்போது ஒரு சொந்த அடையாளம் கிடைக்கக்கூடாதா? அவள் அப்பா வீடு தற்காலிகம், கணவன் வீடு ரெஸ்பான்சிபிலிட்டி, மகன் வீடு டிபெண்டன்சி. அவளுக்கே அவள் வாழ்க்கை கிடைக்கணும். அவள் பெயரில் ஒரு சேமிப்பு இருக்கணும், ஒரு கனவு நிறைவேறணும், ஒரு மரியாதை இருக்கணும். கல்லறை மட்டும்தான் சொந்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணை இன்றைக்கி கவனிக்கலைன்னா நாளைக்கு அவளோட மதிப்பு ஒரு ஃப்ரேம்டு ஃபோட்டோவில் தான் இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் உங்கள் அம்மாவை ஒரு தடவை கேளுங்க, அம்மா, நீ சந்தோஷமாக இருக்கியா? அந்த கேள்வி அவங்க கண்ணீரை மாற்றி சிரிப்பாக மாற்றலாம். இந்த கதை ஒரு பொண்ணோட வாழ்க்கை. 20 வயசில் அவள் சிரிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். 30 வயசில் அவள் தியாகம் பண்ணால் எல்லாருக்கும் பெருமை. 60 வயசில் அவள் அமைதியாக இருந்தால் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் 70 வயசில் அவள் இல்லைன்னா அதுக்கப்புறம்தான் எல்லாருக்கும் அவள் தேவை புரியும். இந்த கதை உங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இன்னொரு நாள் இன்னொரு புதிய பயணத்தோடு சந்திக்கலாம். நன்றி.